ஜெனட்டிக்கும் இப்போ வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஜீன்ஸும் மாடிஃபை ஆயிடுது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். சில டிசீஸ் எல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டயபெட்டிக் இதெல்லாம் வந்து இந்தியா வந்து நம்பர் 1ல இருக்குது. ஒரு 50 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் இதுக்குரிய டேட்டா இருக்காது. ஸோ அதனால் அதை வச்சு கமெண்ட் பண்ணுறது கஷ்டம், சயின்டிஃபிக்காக கமெண்ட் பண்ணுறது கஷ்டம், பப்ளிகேஷன் இல்லை. பட் இன் ஜென்ரல் டயபெட்டிக் பாப்புலேஷன் 1980ஸ்லாம் அந்தளவு இல்லை. ஸோ டயபெட்டாலஜி அப்படின்னு ஒரு டயபெட்டாலஜிஸ்டோ ஒரு இது இருக்கிறதெல்லாம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்குறப்ப நிறைய டயபெட்டாலஜிஸ்ட். ஸோ எப்போ அந்த டாக்டர்ஸ் லெவலில் கூடுதுன்னா டிசீஸ் கூடுறப்ப அதுக்கு டயபெட்டாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் இந்த மாதிரி. இதே மாதிரி 1980s கூட வேணாம், இந்த 2000ஸ்ல கூட ஹெப்பட்டாலஜிஸ்ட்னு யாருமே இல்லை, லிவர் ஸ்பெஷலிஸ்ட்னு யாருமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் வந்துருச்சு, நிறைய பேர் இது டிசீஸ். ஸோ எப்பயுமே ஒரு டிசீஸ் ப்ரிவலன்ஸ் கூட அது ரிலேட்டடு ஸ்டடீஸ் ரிசர்ச் கூடும், அதுக்கு தீர்வுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி டெவலப் ஆயிடுது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ்னு வரும்போது டயட்ல இருந்தால் அது கரெக்டான விஷயமா இல்லை பேலன்ஸ்ட் மீல் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பேலன்ஸ்டு மீல் தான் பெஸ்ட் சாய்ஸ். சப்போஸ் ஒரு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணணும்னு கிடையாது, பட் அட் தி சேம் டைம் வந்து வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக் ரிசர்ச்சில் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஒரு வேளை ஸ்கிப் பண்ணுறது, இந்த விரதம் இந்த காலத்தில் இதெல்லாம் ஓரளவு இந்த ஜிஐ நம்மளுடைய இதை வந்து ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அந்த ரெஸ்ட் கொடுக்கறது ரெகுலேட் பண்ணுது. அதுக்கு என்ன, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கடைபிடிக்கணும் அவசியம் கிடையாது. பேலன்ஸ்டு டயட் இஸ் முக்கியமாக என்ன போல சொல்ல போனேன்னா கார்போஹைட்ரேட், நம்ம மாவுச்சத்துன்னு தமிழில் சொல்லுவோம், அது வந்து கம்மியாக சாப்பிட்றது தான் கீ ஃபேக்டராக இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஃபுட் ஸ்டைலில் எல்லாமே கார்போஹைட்ரேட் ரிச் டயட்டாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது சின்ன வயசுலேருந்தே அதை மாற்றணும். ஓகே, அந்த இது பண்ணுறது மூலமாக நல்லது.